பத்தி சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க கையை பிடிச்சு நடக்க ஒருத்தர் இல்லை. நீங்க என்னைக்குமே நினைச்சாதீங்க நீங்க தனியே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஒன்று, இந்த அனாதையான எஸ்தரை ராஜஸ்திரியாய் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். இரண்டாவது, அரண்மனை காவல் வாட்ச்மேனா இருந்த அவரை கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. வேத வசனத்தை நீங்க நம்பினீங்கன்னா அது உங்களை உயர்த்தும். அது உங்களை உயர்த்தும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த வேத வசனத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை, வேத வசனத்தின்படி ஒருத்தன் நடக்கிறான்னா அவன் உத்தமனா இருப்பான். 2 நாளாகமம் 19:11 சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஊர்ல இருக்கிறவன் துணையா இருக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த வேத வசனத்தின்படி நடக்கிறனா நமக்கு கர்த்தர் துணையா இருக்கும். நிறைய நேரம் மனசு அலசடிப்படுது. நான் சொல்றேன், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. சந்தேகம் மட்டும் படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண ஒரே தப்பு, அடிக்கடி ஆண்டவரை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடிக்கடி இது சரியில்லை அது சரியில்லை. தே ஜஸ்ட் கான் அவுட் ஃப்ரம் காட். முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கபடற்றவர்களை காப்பாற்றுகிறார். 3 காரியத்தை சொன்னேன். அதுல 3வது, வஞ்சனையுள்ளவன் ராஜா அரண்மனையில் நிலைக்கவில்லை. வஞ்சனை செய்யறவன் ராஜாவின் அரண்மனைக்கு போகவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் புறாவை போல கபடில்லாததா இருக்கும். அதே சமயம் பாம்பை போல வினா உள்ளதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு விரோதமா இன்னொரு எண்ணத்தை கூட, ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ற கேட்டுங்க. ஆவிக்குரிய மண்டலம், இந்த பூமிக்குரிய மண்டலம் என்று ஒன்று உண்டு. இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க கிரியை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல வார்த்தைகள் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள். நான் சொல்றது புரியுதா? உங்களுடைய எண்ணங்கள் தான் ஆவிக்குரிய மண்டலத்தின் வார்த்தைகள். இந்த பூமிக்குரிய மண்டலத்துல நீங்க ஒரு விஷயத்தை கடத்தணும்னா வார்த்தையால தான் கடத்த முடியும். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் கிரியை செய்வது உங்களுடைய வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய எண்ணங்கள். எப்படி சொல்லட்டுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது, அவன் நினைவுகள் எப்படியோ, எல்லாரும் சொல்லுங்க, அவன் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். வார்த்தை வேற ஒண்ணு, சிந்தனை வேற ஒண்ணு, அவங்க வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும். இந்த வேத வசனத்தின்படி அவனுடைய சிந்தனையும் அவனுடைய செய்தியும் ஒன்றிணையும் போது அவனுக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை வெளியே வரலன்னா நீங்க என்ன? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஜெபிக்கும் போது என்ன தெரியுமா நடக்குது? உங்களுடைய சிந்தனைகளை அவர் சப்ரஸ் பண்ணி அவரை குறித்த நினைவுகள் உங்களை நிரப்புகிறார். தேவ பிரசன்னம் உங்களை நிறைக்கும் போது இந்த வேத வசனத்துக்கு விட்டு கொடுக்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ள கிரியேட் பண்றாரு. அதனால நீங்க அந்த வேத வசனத்தினூடாய் செல்லுகிறீர்கள். அந்த வேத வசனத்தினூடாய் செல்லும் போது ஒருவேளை நீங்க விரும்பினது உங்களுக்கு பிடிக்காததை கர்த்தர் செய்ய சொல்லலாம். ஆனா அதுக்கு அவர் கொடுக்கிற கிஃப்ட் நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு கிஃப்ட். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? எஸ்தர் ஒரு ராஜஸ்திரி. அவங்க நினைச்சா பேலஸ்ல உட்காந்து சந்தோஷமா படுத்து தூங்கி இருக்கலாம். அந்த அம்மா உபவாசம் பண்ணினாங்க. She gone before the king. ராஜாவுக்கு முன்னாடி போய் தனக்காகவும் தன்னுடைய ஜனத்துக்காகவும் நின்றார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆத்திச்சூடியில கூட சொல்லுது, வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த அரண்மனை என்பது எதை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல நீங்க எடுக்க வேண்டாம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல அரண்மனை என்றால் தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என்னில் புதுப்பி. நாளுக்கு நாள் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே சுத்த இருதயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த திவ்ய சுபாவங்கள் உங்களை சுத்த இருதயம் உள்ளவர்களாகவே மாத்திக்கிட்டே வரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க நடந்து போகும்போது, பிரதர் நான் இவரில் இயேசுவை காண்கிறேன், உங்களை பார்த்தா இயேசுவை பார்ப்பது போல இருக்கும்.
இந்த தாவீதுக்கு எதிராக தன்னுடைய மகனான அப்சலோம் ஒரு பிணைப்பை உண்டு பண்ணுகிறான். இந்த தாவீதுக்கு எதிராக நிறைய பேர் வந்தாங்க. உங்களுக்கு எதிராக நிறைய பேர் வரலாம். அவங்க மனசுல தவறான எண்ணங்களை கூட நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க மட்டும் கபடு இல்லாமல் இருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் விட்டு கொடுத்து அமைதியா போனீங்கன்னா, உங்களுக்காக பரலோகம் தன்னுடைய சேனைகளோடு கூட கீழே இறங்கி வந்து உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறது நீங்க கண் கூட பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த அரண்மனையில 3 பேர் வஞ்சனை உள்ளவர்களாக இருந்தாங்க. நம்பர் 1 பிக்தான், கோரேஷ் அப்படின்னு 2 பேர். இந்த பிக்தான் அப்படின்னா ராஜாவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தப்பு பண்ணாங்கன்னா, ராஜாவுக்கு தர்மம் வைக்கும்படியா திட்டம் தீட்டினாங்களாம். இந்த திட்தான் அப்படின்னா தேவனுடைய பரிசுன்னு அர்த்தம். தேரேஸ் அப்படின்னா துன்மார்க்கன் அல்லதுன்னா துஷ்டன்னு அர்த்தம். 2 பேருக்கும் அர்த்தம் பாத்தீங்களா? இந்த தித்தானுக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய பரிசு. ஓரேஸுக்கு என்ன அர்த்தம்? துஷ்டன், துன்மார்க்கன். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எப்ப தெரியுமா நமக்கு பிரச்சனை வருது? நீங்க யாரோடு பழகுறீங்க? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல், உங்களை விட ஸ்பிரிச்சுவல் லெவல் அதிகமானவர்களோடு பழகுனீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கிருபை உங்களோடு உங்க மேல வந்து விரணும். ஒருவேளை நீங்க பழகுகிறவர்கள் உங்களை விட கீழே ஸ்பிரிச்சுவல் லெவல்ல கீழே இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய இன்ஃபர்மிட்டி, அதாவது அவர்கள் சரிபூகாத தேவனுடைய காரியங்கள்ல சரியாகாத சில இடங்களினுடைய எஃபெக்ட் உங்களுக்குள்ளேயும் வரும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு? இவங்க 2 முத ஆளு நல்லவர், தித்தான் வந்து நல்லவர். ஆனா யார் கூட போய் சேர்ந்தாரு? தேரேஸோட போய் சேர்ந்தாரு. தேரேஸ் ஒரு துஷ்டன், ஒரு துன்மார்க்கன். இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு என்ன ஆகுது? ராஜாவுக்கு விரோதமா பிளான் பண்றாங்க. நல்லா இருந்த ஒருத்தரும் இன்னொருத்தனோட சேர்ந்ததுனால ராஜாவுக்கு எதிர்ப்பா மாறுறான். ஆமென் சொல்லுங்க. எப்ப தெரியுமா பிசாசு உங்ககிட்ட வந்து மோதுவான்? உங்க எண்ணத்தில் நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு லீகல் ரைட் வந்துருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க கிட்ட இருந்து லீகல் ரைட் அவன் எப்படி வாங்குறாங்க? உங்க எண்ணத்தின் அடிப்படையில வாங்கிடுறான். எண்ணத்தை விட்டு கொடுக்க நம்முடைய செய்கையை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். He got the legal right. அதனாலதான் சிலருக்கு ஜெபம் பண்ணியும் இன்னும் என்ன ஆகல? ஜெயம் வரல. அப்ப ஜெயம் வரணும்னா பிசாசுக்கு நீங்க கொடுத்த லீகல் ரைட்டை கேன்சல் பண்ணாதான் உங்களுக்கு சுகம், உங்களுக்கு தேவையான எல்லாம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஜனங்களை விடுதலை ஆக்குறதுல மிக முக்கியமான காரியம் விடுதலை ஆக்குவதற்கு முன்பதாக, அதனாலதான் உங்க பாவத்தை அறிக்கை செய்யணும்னு சொன்ன வெட்டி கேன்சல் பண்ணி ஜெபிப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல ஆட்கள் சில நேரம் கெட்ட ஆட்களோடு சேர்ந்து மனசு கெட்டு போய் 2 பேரும் ஒண்ணா மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். 2வது வஞ்சனை செஞ்ச ஒரு ஆள் இருக்கான். ஆமா, அவன் அந்த யூதருக்கு மொத்தமாவே குழி வெட்டணும்னு நினைச்சான். அவன் வெட்டின குழியில அவனுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் இந்த எஸ்தர் புஸ்தகம் சொல்லுகிறது, வஞ்சனை செய்கிறவர்கள் ராஜ அரண்மனைகள் நிலைப்பது. 3வது ஒருத்தர் இதே போல ஒரு வஞ்சனை செஞ்சாங்க. அவங்க பெயர் வஸ்தி. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க அசட்டை பண்ணினார்கள், அநியாயம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனே இந்த வசனம் உயர்த்தும். ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபீஸ்ட் ஆரம்பிக்கல, விருந்தை குறித்து நான் ஆரம்பிக்கல, முன்னுரையான காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஆவியானவர் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம்.